மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணாமலையை பார்த்து மத்திய பாஜக பயந்து விட்டார்களா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வருது. ஏன்னா அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவரோட ப்ரெஸ் மீட்டிங் ஒன்றில் பேசியிருந்தாரு. அது நிறைய விவாத பொருளாக இருக்கு. மத்திய அரசு வந்து அது கண்டிப்பாக மத்திய பாஜக கவனிச்சிருப்பாங்களோன்ற மாதிரி தான். ஏன்னா அதாவது ஒரு பொறுப்பு கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பணி கொடுங்க, தூய அரசியல் தருவாங்கன்னு நான் வந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாரு தானே. அதுவும் அப்போ ஏதாவது ஒன்றும் தரல அப்படிங்கிற மாதிரி, ஒரு பொறுப்பு தரலன்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் பரவலாக பரவிட்டு இருந்தது. அப்படி சப்போஸ் இல்லைன்னாலும் எல்லாம் மிரட்டி அரசியலில் வைக்க முடியாது, நாங்கள் ஏதோ ஒரு ஒரு ஆர்கனைஸ் தனியாக ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுவோம், ட்ரஸ்ட் வச்சோ ஏதோ ஒன்று மூலியமாக பண்ணிடலாம் அப்படின்ற அது நிறைய கருத்துக்கள் வந்து அவர் மறைமுகமாக ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிப்பாரோ அப்படின்ற மாதிரி பரவலாக எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஏன்னா ஏதோ மத்திய பாஜக வந்து ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்களோன்ற மாதிரி அவங்க கருத்து இருக்கு. ஏன்னா அவங்க நினைச்ச மாதிரி இங்கே நடக்கலை. கூட்டணி வந்து எல்லாமே வித்தியாசமாக மாறிடுச்சு. அவங்க ஒன்று நினைச்சாங்க, அது இங்கே நடக்கலை. டிடிவி இருப்பார், ஓபிஎஸ் இருப்பார், இல்லை செங்கோட்டையன் தான் இருப்பார், இந்த மாதிரி நிறைய விஷயம். இன்னொரு விஷயமும் நினைச்சிருக்காங்க. விஜய் அவர்களும் கூட இங்க நினைச்சு ஏமாந்துட்டாங்க, அதாவது வருவாங்கன்னு நினைச்சு ஏமாந்துட்டாங்க. இப்ப வந்து அடுத்த ஆட்சி, அதாவது நம்ம 2026 ஆட்சியை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா மத்திய பாஜகவுக்கு இப்ப வந்திருக்கும். அதனாலதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அண்ணாமலை கிட்ட அதாவது ஒரு பொறுப்பு இது வரைக்கும், அதாவது அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது பீகார்ல எலெக்ஷன் நடக்குது, இன்னொன்று வந்து தேசிய தலைவர் எல்லாம் எடுக்கல, இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் பொறுப்பா, அது வரைக்கும் வந்து கண்டிப்பா நீங்க நல்லா ஒர்க் பண்றேன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசியலுக்காகவே வந்திருக்கிறாரு. அரசியலுக்காக இங்க வந்துட்டு இங்க சும்மா அமைதியா இருக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு தன்மானத்தை டச் பண்ற மாதிரி தான். அப்போ ஏதாவது ஒரு களத்துல இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பீக்ல போயிட்டு இருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கும், தொண்டர்கள் எல்லாம் உற்சாகமா இருப்பாங்க. இப்ப தொண்டர்கள் எல்லாம் உற்சாகம் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இப்ப வந்து தொண்டர்கள் வந்து உண்மையிலேயே ஒரு கண்டிப்பா இது எல்லாம் தொண்டர்களோட கருத்து தான் மத்திய அரசு சிந்திச்சிருக்காங்களோன்ற மாதிரி தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அதனாலதான் அண்ணாமலை கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சார், அதுல வந்து நிறைய இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் எல்லா இடத்துல ஹரியானாவில் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலி வாக்கு வச்சு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துல பண்றதை நம்ம கவனிக்கிறோம். இங்க நம்ம தமிழகத்துல நிறைய நம்ம முதலமைச்சர்கள் அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி அவங்க கட்சி கூட்டத்தையே கூட்டி பேசினதெல்லாம் நம்ம கவனிச்சோம். அப்போ இதை எல்லாம் வந்து பார்க்கும்போது அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து ஒரு 12 மாநிலம், 9 மாநிலம் பிளஸ் 3 யூனியன் பிரதேசம், அதில் வந்து அண்ணாமலை பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சில அதை பற்றி விழிப்புணர்வு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்புன்னு நம்மளால் சொல்ல முடியும். அதனால தான் அண்ணாமலை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அண்ணாமலையை அங்கே தனி ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க, பொய் சொல்லக்கூடாது. உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து அங்கே வந்து அண்ணாமலை வந்து முதல் நாளாக அங்கே வந்து தன்னோட பணியை தொடர்ந்து இருக்கிறாரு. இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க, ஒரு 8 மாநிலத்துக்கு வந்து வந்தே மாதரம் அந்த 150வது அந்த செலிப்ரேஷன் பண்ணும், கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் கொண்டு சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக அவர் வந்து எல்லாம் அவருக்கு எந்த பணிதனை இப்போ பொறுப்பு கொடுக்கலன்னு பிரச்சனை, எந்த பொறுப்பு கொடுத்தாலும் பெர்ஃபெக்டாக பண்ணுறாருங்கிறது கண்டிப்பாக மத்திய பாஜக தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தோன்னா பிரச்சனை முடியாதுங்க. காரணம் என்னன்னா, அதாவது இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, 2024 தேர்தலில் இல்லை இதுக்கு முந்தின வந்து பாஜகவோட என்டிஏ கூட்டணி வந்து ஒரு 19% என்னமோ இருந்தது. அதிமுக கூட்டணியில் வந்து ஒரு 21% அதிமுகவில். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா நிறைய விவாதத்தில் வந்து நம்ம வெளிப்படையாக பேசக்கூடாது. சில பாஜக ஆதரவாளர்களை வந்து நீங்கள் 2% தானே வித்தியாசம், நீங்கள் எத்தனை தொகுதிகளை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, எங்களுக்கு எல்லா தொகுதி முக்கியம் இல்லைங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல தொண்டர்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, அதாவது அட்லீஸ்ட் ஒரு டிமாண்ட் ஆகுது, நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டீங்க,
அப்போ திமுக அனுப்புனா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்ல நாங்க இவ்வளவு இருக்கு, எங்களோட எண்ணிக்கை இவ்வளவு இருக்கு, நாங்க இத்தனை இடத்துல இத்தனை பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு இத்தனை இடம் கொடுத்தா சரி அப்படின்னு சொல்ற கருத்து சரி. ஆனா இங்க அதை சொல்ல மாட்டாங்க யாரும். அப்ப இங்கதான் ஏதோ ஒரு தொண்டர்களுக்கு சந்தேகம் வருதா நான் ஃபீல் பண்றேன். அதனாலதான் இன்னைக்கு வந்து அதிமுகவில் கிட்டத்தட்ட அதாவது பாதிக்கு பாதி 117 117 சரி வேணாம் ஒரு 110வது பாஜகவுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாலும் கூட இன்னைக்கு கேள்விக்குறியா தான் இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா ஒரு நேத்து கட்சியை ஆரம்பிச்சு பனியூர்ல பதுங்கி வெளிவந்தவரை இன்னைக்கு வந்து நான் சிஎம்மா வர்றேன் அப்படின்னு துணிவா சொல்லும்போது அதுவும் எந்த ஒரு புரிதல் பாருங்க. இன்னைக்கு வந்து திமுகவில் என்ன பண்ணாலும் அதையே காப்பி அடிச்சு இன்னைக்கு வந்து தேர்தல் திருத்த சட்டத்துக்கு கூட நாங்க எதிர்க்கிறோம். ஏதோ மீனவர்களுக்கு இவரெல்லாம் ஏதோ 2011 போராடி இருக்கிறாராமா, போய் குரல் கொடுத்துருக்கிறாராமா. 2014 அப்புறம் யாருன்னு அதை பத்தி இவர் பேச மாட்டோம். நம்ம இதை போன பதிவுலயே நம்ம பேசியிருந்தோம். அப்போ இந்த ஒரு புரிதல் இல்லாத அரசியல் இருக்கும்போது அவர்கள் எல்லாத்தான் இன்னைக்கு வந்து ஏதோ பாஜகவும் அதிமுகவும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஏதோ ஒரு தொண்டர்கள் உண்மையிலேயே தொண்டர்கள் தான் ஒரு தூணுன்னு சொல்லணும். நம்ம தொண்டர்கள் நினைச்சா எல்லாமே மாறும் கண்டிப்பா. ஏன்னா இப்பவும் கூட தொண்டர்கள் நினைச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து அண்ணாமலையோட சில நிலைப்பாடுகள் இங்க இருக்கிறதும். ஏன்னா திமுக நினைச்சிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து இவரை வந்து கண்டிப்பா எப்படி வெளியேற்றப்படணும் அப்படின்னு தான். ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு இது பிடிக்காது, அண்ணாமலை வந்து கண்டிப்பா பிடிக்காது. திராவிட கட்சிகள் வளரவே விட மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து எப்படின்னா ஒரு முழு நேர அரசியலா வந்திருக்கிறாரு, ஒரு பதவி ஆசைல எதுவுமே ஆசை இல்லை, முழு நேரமா இந்த தேசத்தான் வேணும், இந்த நல்ல ஆட்சி அமையணும் அப்படின்னு ஒரு மாற்றத்தை கொடுக்கலான்னு வந்தவர் எந்த பதவி இல்லை ஒன்றும் இல்லை. ஆனா இத்தனை நாள் பதவியில இருந்தவங்க வந்து அவங்களும் ஆசை இல்லாம அதே மாதிரி இருப்பாங்களான்ற மாதிரி ஒரு கேள்விக்குறிதான். ஆனா அவங்க வந்து திராவிட அனுதாபியா இருப்பாங்களா போல இருக்கு. ஆனா அண்ணாமலைக்கு அந்த தலையெழுத்து இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். அதனாலதான் அவர் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி பக்கபலமா நின்றுட்டு இருக்காங்க தொண்டர்கள். ஆனா இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் கூட 2026 தேர்தலில் கண்டிப்பா டெல்லி தலைமைக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா மாறும். அதை எப்படியோ சரி செஞ்சிருவாங்கன்னு தான் நம்ம பார்வையில பார்க்கணும். ஆனா தொகுதி பங்கீடு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும்ன்ற மாதிரி தான். ஆனா இதை தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு வந்து பாருங்க, கேரளா பாப்புலேஷன் வந்து ஒரு 3 கோடியே 6 லட்சமோ 60 லட்சமோ ஏதோ சொன்னாங்க போல இருக்கு. ஆனா அதே இன்னைக்கு தேர்தல் அந்த இது ஆதார் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 கோடியே 9 லட்சம் பேரை என்னமோ விண்ணப்பித்திருக்காங்க. அதாவது கணக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட 60 லட்சம் அதிகமா இருக்கிறது வந்திருக்கு. இதனாலதான் என்ஆர்சி எல்லாம் வேணும், பங்களாதேஷ்ல இருந்து நிறைய, அதுவும் குறிப்பா தமிழகத்துல தான் நிறைய ஊடுருவி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல எல்லாம் வந்தது. கண்டிப்பா என்ஆர்சி வந்து அது ஆய்வு செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள். ஆனா கண்டிப்பா இன்னைக்கு வந்து தேர்தல் திருத்த சட்டம் கண்டிப்பா வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நிலைப்பாடு. இன்னைக்கு என்னதான் ஆளுங்கட்சியா ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு வந்து நாங்க எதிர்க்கணும், அதாவது மும்மொழி எதிர்க்கிறோம், டீலிமிட்டேஷன் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அதே மாதிரி தான் இது சார் கையிலேயே எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி 2026 தேர்தல் தான் ஒரு வித்தியாசமான ஒரு களமா மாறும். அதுல வந்து அண்ணாமலையோட பங்கு கண்டிப்பா பாஜகவுக்கும் இருக்கும். பாஜகவுக்கு மட்டுமில்ல அதிமுகவுக்கும் இருக்குன்னு தான் நம்ம யதார்த்தமா சொல்ல முடியுது. இதை தாண்டி விஜய் அவர்கள் என்ன பண்றாருங்கிறது அவர் நேத்தே சொல்லிட்டாரு. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. விஜய் அவர்கள் வந்து தன்னோட தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாரு, நான் சிஎம் ஆகணும்னு சொல்லியிருந்தாரே ஒழிய கூட்டணிக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க நாங்க தனித்துன்னு அப்படின்லாம் சொல்லலை. ஒரு வேளை அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் வருவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் இருக்கு, கேரளாவில் இருக்கு. விஜய் வந்து அந்த இடத்துல ஒரு ஃபேமஸா இருக்கும்போது அந்த அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து ஏதாவது இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட்டணி இங்க பிரச்சனை, காங்கிரஸ் வந்து இங்க திமுக அவங்க நினைச்ச சீட்டு கொடுக்கலன்னா கண்டிப்பா டிவிகே கூட போவாங்கன்ற மாதிரி தான். ஆனா அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்தான்னா 2026 தேர்தல் எதுவுமே கணிக்க முடியாதுன்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அன்னைக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும், இது வரைக்கும் பார்த்திராத ஒரு தேர்தலா இருக்கும். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.